வணக்கம். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. இன்று தமிழகத்தின் அநேக இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மிக லேசான மழை பதிவாகியுள்ளது. இன்று அதிகபட்சமாக நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சியில் 37 சென்டிமீட்டரும், கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை பிடிஓ, நீலகிரி மேல்பவானி தலா 25 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கோயம்புத்தூர் சின்னக்கல்லாரில் 23 சென்டிமீட்டரும், கோயம்புத்தூர் சின்கோனா, வால்பாறை பிஏபி தலா 17 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கோயம்புத்தூர் வால்பாறை தாலுகா அலுவலகத்தில் 16 சென்டிமீட்டரும், கோயம்புத்தூர் சோலையார் 14 சென்டிமீட்டரும், நீலகிரி எமரால்டு தலா 13 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. நீலகிரி விண்ட்வர்த் எஸ்டேட், கூடலூர் பஜார், மேல்கூடலூர் தலா 11 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. தேனி பெரியாறு, திருநெல்வேலி ஊத்து தலா 10 சென்டிமீட்டரும், கோயம்புத்தூர் சிறுவாணி அடிவாரம், நீலகிரி பந்தலூர் தாலுகா அலுவலகம், கோயம்புத்தூர் பொதுப்பணித்துறை மக்கினம்பட்டி, திருநெல்வேலி நாலுமுக்கு, நீலகிரி பார்வுட் உட்பிரயர் எஸ்டேட் தலா 9 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. நீலகிரி தேவாலா, குந்தாபாலம், செருமுள்ளி, நடுவட்டம் தலா 8 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. தென்காசி கொண்டாறு அணை, கோயம்புத்தூர் பொள்ளாச்சி, திருநெல்வேலி காக்காட்சி தலா 7 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. தேனி தேக்கடி, நீலகிரி கிளன்மார்கன், தென்காசி செங்கோட்டை, கன்னியாகுமரி கீழ்கோதையா தலா 6 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. திருப்பூர் திருமூர்த்தி அணை, கோயம்புத்தூர் ஆழியார், கன்னியாகுமரி திருப்பரப்பு, நீலகிரி சாம்ராஜ் எஸ்டேட் தலா 5 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. திருநெல்வேலி பாபநாசம், கோயம்புத்தூர் ஆனைமலை தாலுகா அலுவலகம், நீலகிரி உதகமண்டலம் தலா 4 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. தென்காசி அடவிநயினார் அணை, கருப்பாநதி அணை, கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம், கன்னியாகுமரி தக்கலை, திருப்பூர் உடுமலைப்பேட்டை, திருநெல்வேலி சேர்வலாறு அணை தலா 3 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கன்னியாகுமரி பேச்சுப்பாரம், சிவலோகம், திருப்பூர் அமராவதி அணை, திண்டுக்கல் கொடைக்கானல், திருநெல்வேலி மாஞ்சோலை, கன்னியாகுமரி சிற்றாறு ஒன்று, விருதுநகர் ஸ்ரீவில்லிபுத்தூர், நீலகிரி கிண்ணக்கோரை, கன்னியாகுமரி கோழிப்போர்விலை, பெருஞ்சாணி அணை, பாலமூர், நீலகிரி கேத்தி, கல்லட்டி, கெத்தை, கன்னியாகுமரி அடையாமடை, புத்தன் அணை, ஈரோடு அம்மாப்பேட்டை, நீலகிரி சாந்தி விஜயா பள்ளி, கன்னியாகுமரி சுருளக்கோடு, நீலகிரி கோடநாடு, தர்மபுரி பெண்ணாகரம், கன்னியாகுமரி பேச்சுப்பாறை தலா 2 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. தென்காசி, கோயம்புத்தூர் வாரப்பட்டி, கன்னியாகுமரி முள்ளங்கினா விலை, தேனி போடிநாயக்கனூர், நீலகிரி அழகரை எஸ்டேட், கோயம்புத்தூர் விமான நிலையம், திருநெல்வேலி கொடுமுடியாறு அணை, நீலகிரி குன்னூர், கோயம்புத்தூர் கிணத்துக்கடவு, நீலகிரி கீழ்கோத்தகிரி எஸ்டேட், விருதுநகர் சிவகாசி, கிருஷ்ணகிரி பெனுகொண்டாபுரம், தேனி கூடலூர், திண்டுக்கல் கொடைக்கானல் படகு குழாம், தேனி அரண்மனைப்புதூர், தென்காசி ராமநதி அணைப்பகுதி, ராணிப்பேட்டை ஆற்காடு, கோயம்புத்தூர் சூலூர், தேனி உத்தமபாளையம், நீலகிரி குன்னூர் பிடிஓ, கன்னியாகுமரி பூதப்பாண்டி, நீலகிரி பில்லிமலை எஸ்டேட், ஆதார் எஸ்டேட், பர்லியார், தென்காசி கடனா அணை, ஆய்குடி, திருப்பூர் மடத்துக்குளம், சேலம் கரியகோவில் அணை, கிருஷ்ணகிரி பையூர், விருதுநகர் அருப்புக்கோட்டை, திண்டுக்கல் பழனி, திருப்பூர் உப்பாறு அணை, திருநெல்வேலி நம்பியாறு அணை, தேனி சண்முகா நதி, நாமக்கல் மங்களபுரம், விருதுநகர் வத்திராயிருப்பு, வேலூர் குடியாத்தம், கன்னியாகுமரி கன்னிமார், நாகர்கோவில், சேலம் ஓமலூர், கன்னியாகுமரி மாம்பழத்துறையாறு, திருவண்ணாமலை கலசபாக்கம், ஆரணி தலா 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இன்று அதிகபட்ச வெப்பநிலை மதுரை விமான நிலையத்தில் 36.3 டிகிரி செல்சியஸாகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை ஈரோட்டில் 18.8 டிகிரி செல்சியஸாகவும் பதிவாகியுள்ளது. நேற்று மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதியானது இன்று தெற்கு சத்தீஸ்கர் மற்றும் அதனை ஒட்டிய விதர்பா நிலப்பகுதிகளில் நிலவுகிறது. ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியானது மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஜூலை 19ஆம் வாக்கில் உருவாக வாய்ப்புள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று மற்றும் நாளை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் வலுவான தரைக்காற்று 30 - 40 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். இன்று நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் அதி கனமழையும், கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. நாளை நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், திருப்பூர், தேனி, திண்டுக்கல் மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. ஜூலை 18ஆம் தேதியன்று நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 33 - 34 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 26 - 27 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும்.
மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகள். இன்று மற்றும் நாளை மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோர பகுதிகள், குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகள். இன்று மற்றும் நாளை மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். தெற்கு மத்திய வங்கக்கடல் மற்றும் வடக்கு அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகள். இன்று மத்திய மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மத்திய மற்றும் அதனை ஒட்டிய தென் அரபிக்கடல் பகுதிகள், கேரள கர்நாடக கடலோர பகுதிகள், லட்சத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்.